Hi friends, இந்த வீடியோவில் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி ஒரு அரேக்குள்ளே ஆட் பண்ணலாம், அதே ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம ஆட் பண்ண டேட்டாஸை எப்படி நம்ம லூப் பண்ணியோ இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணியோ எப்படி நம்ம அதை டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாமுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை மீன்ஸ் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் அட் ஸ்டூடெண்ட் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனில் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு, அதாவது சில பேராமீட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முதலாவது வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ற ஐடி, இந்த ஸ்டூடெண்ட்ற நேம். ஸோ அந்த டேட்டாஸை வேணுனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே வந்துட்டு புஷ் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் வந்துட்டு ஒரு டேட்டாவை வந்துட்டு ஒரு ஆட் பண்ண போகிறோம் ஒரு அரேக்குள்ளேன்னு சொன்னால் நம்ம புஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே நான் ஒரு ஆப்ஜெக்டாக கொடுக்குறதால ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ற ஐடி நான் வேண்டிய எடுத்த ஐடி, இந்த ஸ்டூடெண்ட்ற நேம் நான் வேண்டிய எடுத்த நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் நம்மட இந்த வேல்யூ, இந்த கீஸும் அந்த வேல்யூவும் சேம் நேமாக இருக்குமென்னு சொன்னால் நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணும்போது சேம் நேம் பாஸ் பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண தேவையில்லை, ஈஸியாக இப்படியே கொடுத்துக்கலாம். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட்டுங்கிறத நம்ம பார்ப்போம். நான் முதலாவது இந்த முறையில் செய்து காட்டுன்னு பாருங்கள். ஸோ முதலாவது என்ன செய்ய போகிறேன், ஆட் ஸ்டூடெண்ட் சொல்கிறதில்ல, முதலாவது ஐடி கொடுக்கன் 1, அவரோட நேம் கொடுக்கன் ஸ்டூடெண்ட் 1 சொல்லு. சரிங்களா? அதுக்கப்புறம் 3 டேட்டாஸை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு 2, அதுக்கப்புறம் 3ன்னு சொல்லி கொடுக்கேன். அடுத்தது இங்கே என்ன செய்கிறேன், இங்கேயும் 2, 3ன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு console.log சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்ன செய்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த அரேயை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு ஐடி 1, அதேமாதிரி ஐடி 2, ஐடி 3, அதே மாதிரி நேம் ஸ்டூடெண்ட் 1, நேம் ஸ்டூடெண்ட் 2, நேம் ஸ்டூடெண்ட் 3. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இன்கேஸ் நான் என்ன செய்யலைண்டா இப்படி கொடுக்கல, இந்த முன்னுக்கு கீழே நேம் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணலைன்னு சொன்னால் இப்போ கூட எனக்கு எந்த எரரும் காட்டாமல் சேம் அவுட்புட் வரும் பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணுறேன், சேம் அவுட்புட். என்ன நடக்குது, ஸோ இப்படி நீங்கள் ஒரு வேரியபிளாக நீங்கள் டேட்டாவை கொடுக்கும்போது அந்த வேரியபிள் நேம் என்னவாவோ அந்த நேமை அதில் கீழே வேல்யூஸ் ஆகும், அதுக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை அந்த கீழே வேல்யூஸாகவும் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இது இப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு அந்த டேட்டாவை கொண்டு போய் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். இதுவே டிஸ்பிளே பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸ் மூலமாகவே நம்ம அதை கால் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன், ஃபங்க்ஷன், அதுக்கு நேம் கொடுக்கன் display all students, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், for each loop யூஸ் பண்ணுறேன். for each loop யூஸ் பண்ணும்போது இந்த அரே ஃபஸ்ட்டுக்கு நான் கொடுக்கணும். ஸோ அரே கொடுக்கும்போது அரேட நேமு ப்ராப்பராக கொடுத்துக்கணும். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு அரே இல்லைங்களா? சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே இருந்த ஒரு டேட்டாவை நான் எடுக்கும்போது நமக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ற ஆப்ஜெக்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன செய்கிறேன், இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எந்த நேம் வேணுமானாலும் கொடுக்கலாம், பட் மீனிங்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே ஓகேவாக இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், console.log இதில் நான் சொல்கிறேன் அவர் ஐடி ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஐடி. சரிங்களா? ஸோ திருப்பியும் ப்ளஸ் பண்ணிவிட்டு கமா அவர் நேம் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கிற நேம் கொடுத்து விடுறேன். ஸோ பாருங்கள் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இங்கே நான் கீழே வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ புஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அவுட்புட்டும் வராது. இப்போ பாப் பண்ணதுக்கும் பாருங்கள், ஐடி நான் கொடுத்த ஐடியும் அவரோட நேமும், அதே மாதிரி ஐடி அவர் 2ன்னு சொல்கிற ஐடியும் அவர் நேம் ஸ்டூடெண்ட் 2ன்னு சொல்கிறதும்
ஐடியில் 3 அதே மாதிரி நேமில் ஸ்டூடெண்ட் 3ன்னு சொல்கிறதும் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரேக்குள்ளே மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி நமக்கு தேவையான மாதிரி அந்த டேட்டாஸை வந்துட்டு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதுமா இருக்கும். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே உங்களுக்கு இது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.